वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। सत्वस्थं श्रीराहमिति परमगन्धेशीं संश्रीराम श्रीराहमेश्वराय नमः। वेदान्तदेशीयताक्षरत्रय्यन्तसारमणपद्यगुणं नारायणाद्येति श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। श्रीरङ्गनाथ महादेशिकाय नमः। गुणत्रय विभाग शक्ते विष्णवासः कृणोमि तन्मे शितिविष्टहव्यं वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं वात स्वस्तिभिः सदा नः। अद्भुतं यशविक्रान्तं वेदवीथीशोधने अपरं निगमान्तार्यं प्रपद्ये वीरराघवम्। वेदान्तदेशीयतीन्द्रपदाब्जवृन्दं नारायणाभिविवरे कृपार्थबोधं श्रीरङ्गनाथेतिदयावलम्बं श्रीराजगोपुरम् आत्मगुणाढ्यमीडे यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्श्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वलविशेषं सम्यक् ज्ञापयति। यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वलविशेषमत् सम्यग्ज्ञानकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय। उपबृंहितवेदाय नमो व्यासाय। उपब्रह्मित अंगे इप्पो போடவான்னு சொல்றேன். இல்ல उपब्रह्मित उपब्रह्मित சமீப கிடையாது இல்ல. उपब्रह्मित उपब्रह्मित ஞாபகம் வச்சுக்கோ. அத்தனை பேர் தமிழ் வாசை. उपब्रह्मित கடையில புரிதா இருக்கு. उपब्रह्मित उपब्रह्मित ரெண்டாவது வந்து இந்த முதல்ல सारथ्यम अर्जुनस्यादौ पूर्वं गीतामृतं ददौ लोकत्रयोपकाराय तस्मै कृष्णात्मने नमः। संगति 11வது அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு ஸ்வயாதாத்ம சாட்சாத்காராவலோகன ரூபமான விஸ்வரூப தரிசனத்தை காட்டி பக்தியா அனன்யா சக்கியா அப்படின்னு அனன்ய பக்தியால் மட்டும்தான் நாங்கள் அடைய முடியும்னு பக்தி யோகத்தை 12ல் கூறி 13வது அத்தியாயத்தில் முதல் சட்டத்தில் சொன்ன விஷயங்களை பிரகிருதி புருஷ அதோட சம்பந்தத்தால் ஏற்பட்ட விஷயங்கள் இதெல்லாத்தையும் ஸ்வரூபங்களையும் பந்த காரணத்தோட விவேகமும் வேணும் அவசியம் அப்படின்னு விளக்கினான். இதுக்கு மேல சம்சார பந்தத்துக்கு காரணமான அந்த பிரகிருத்தியில் இருக்கிற சத்வ ரஜஸ்தமோ குணங்களே காரணம் அப்படிங்கிறத 14வது அத்தியாயத்தில் குணத்திரயங்களோட பிரிவுகளை விளக்கி பின்னர் சம்சார பந்தத்துக்கு காரணம் சத்வ ரஜஸ்தமோ குணங்களே என்பதாக 14ஆம் அத்தியாயத்தில் குணத்திரயங்களின் பிரிவுகளை சொல்லி அதை எப்படி விளக்கிறதுங்கிறதையும் சொல்வதாக 6ஆம் சங்கர ஸ்லோகம் இப்படி இருக்கு. குணபந்த விதா தேஷாம் கர்த்திருவம் தன் நிவர்த்தனம் கதித்ரய ஸ்வமூலத்துவம் சதுர்தச உதீரியதே. அதாவது சத்வாதி குணங்கள் 3ல் எது எந்த காரியத்தை பண்ணி சம்சாரத்துக்கு காரணமாகுது, ஜீவன் கர்த்தா அல்லன் குணங்களே கர்த்தா என்பதும் ராகத்வேஷாதிகள் அற்றிருக்கை பகவத் பக்தி முதலானவற்றால் அவற்றை விளக்குவதும் தன் நிவர்த்தனம் ஐஸ்வர்ய கல்விகள் மோட்சங்கள் 3க்கும் தான் தனக்கு அதீனங்கள் என்பதும் 14வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. இதுக்கு எம்பெருமானார் திரையோதசே பந்தஹேது
பூர்வ சத்வாதி குணமய சுகாதி சங்கஹா இதி ச அபீதம் காரணம் குணசங்கோஸ்ய சதசத் யோனி ஜன்மசு இதி அத இதானீம் குணானாம் பந்தஹேதுதா பிரகாரः குணநிவர்த்தன பிரகாரश्च உच्यते பந்தஹேதுதா பிரகாரः குணநிவர்த்தன பிரகாரश्च உच्यतेன்னு இதுக்கு பாஷ்யம் சாய்ச்சிருக்கார். அதாவது சம்சார பந்தத்திற்கு காரணம் முன்பு இருந்த சத்துவம் முதலிய குணங்களோட சுகம் முதலான பற்றுதல்கள் தான். அதனால ஏற்பட்ட பற்றுதல் காரணம் குணசங்கோசியான்னு சொல்லி இப்ப அந்த குணங்கள் சம்சாரத்துக்கு காரணமாகும் விதமும் அந்த குணங்களை நிவர்த்திக்கும் விதமும் சொல்லப்பட்டது. இதை சுவாமி தேசிகன் கீதாங்கிற பிரபந்தத்தில் முக்குணமே உயிர் முற்றவும் கட்டிடமும் டமையும் முக்குணமே அனைத்தும் வினைகொள்ள முயன்றமையும் முக்குணமாயை கடத்தலும் முக்கதி தன் அளிப்பும் முக்குணம் அற்ற பிரான் ஒழிந்தான் முடியோன் தனக்கே அப்படின்னு சங்கரிச்சிட்டார். இது இங்க சுவாமியோட பதப்பிரயோகங்கள் ரொம்ப சுவாரஸ்யம். இதுல சொல்ற 14ஆம் அத்தியாயத்தோட இதை திருவேந்தரம் சேட்டூர் சுவாமி ரொம்ப அழகா இதுகள் சொல்லியிருக்கார். மூண்டமையும் அப்படிங்கிறதுனால ஞானம், சுகம், பிரவிற்த்தி, அஜாகிரதை, சோம்பல், தூக்கம் இதுகள்லாம் ஆசையை உண்டாக்கி மேல மேல சம்சார பந்தத்தை உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிற முற்றவும் அதுக்கு மேல முக்குணமே அனைத்தும் அப்படிங்கிறதுனால மூண்டமையும் என்பதால் நானியம் குணேபிய கர்த்தாரம் ஏதாவது திரஷ்டாங்க பசதிங்கிற ஸ்லோகத்துல அர்த்தம் அதோட அர்த்தம். இதனால எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் புண்ணிய பாப ரூப கர்மங்களும் அதன் பலன்களும் உண்டாவதற்கு இந்த குணங்களின் சம்பந்தமே முக்கிய காரணம் அப்படின்னு தெரியுது. முக்குண மாயையை கடத்தல்னு அடுத்தது. முக்குண மாயையை கடத்தல் அப்படிங்கிறத முக்குணமே அனைத்தும் அப்படிங்கிறது அடுத்தது என்பதனால் நானியம் குணேபிய கர்த்தாரங்கிறத அர்த்தம் சந்தேகப்பட்டது. அதுக்கு மேல முக்குண மாயையை கடத்தலும் என்ற இடத்துல சங்கரக ஸ்லோகத்துல தன் நிவர்த்தனம் அப்படிங்கிறது. அதுக்கு மேல மாமேவையை பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தேன்னு சொல்ற இடத்துல மாயான்ற சப்தம் பிரயோகப்பட்டிருப்பதுனால சுவாமி தேசிகன் இங்க சொல்லாத ஒரு பதமான அந்த முக்குண மாயை அப்படின்ற பதத்தை சுவாரஸ்யமா சேர்த்திருக்கிறது ஒரு இது சுவாரஸ்யம். சங்கரக ஸ்லோகத்துல கதித்ரய ஸ்வமூலத்துவம்னு இருக்கிறதுனால அடுத்தது முக்கதி தன்னளிப்புங்கிற பாட்டமே கொள்ளப்பட்டதுன்னு சுவாமி சாதிக்கிறார். தந்தளிப்பும்னு ஒரு பாடம் இருக்கு. அப்படி இருந்தா தன்னுடைய பதம் சேர்த்து தன்னுடைய ஒரு பதத்தை சேர்த்துட்டு அன்வைச்சா சரியா இருக்கும். இவ்விடத்தில் நானே எல்லா பலன்களுக்கும் காரணம் என்பதாகையால் அது நேராக சொல்லப்பட வேண்டும்ங்கிறதுனால அந்த தன்னுடைய சேர்க்கணும். ஆகையால தன்னளிப்புங்கிறதே பெரிய சூக்தமா இருக்கும்னு சாதிக்கிறார். முக்தியாவது இவ்விடத்தில் ஐஸ்வர்யம், கைவல்யம், பகவத்பிராப்தி அப்படின்னு கீழே சொல்லப்பட்ட முக்கதி ஆமா குண கடைசி ஸ்லோகத்துல சொல்றது. ஆமா அதைத்தான் சொல்றது. இங்க ஊர்தம் கச்சந்தி சத்வஸ்தாக மத்திய திஷ்டந்தி ராஜசாக ஜெகன் யகுணவருத்திஸ்தோ அதோ கச்சந்தி தாமசாகன்ற அந்த ஸ்லோகத்தை அந்த இடத்த சொல்லல. 3 விதமான கதியை சொல்வதா இருந்தால் முக்குண மாயைங்கிற பதத்துக்கு முன்னால வந்திருக்கணும். அதனால இங்க சங்கர ஸ்லோகத்துல இதே கிரமம் சொல்லியிருக்கப்பட்டதுனால இங்கேயும் பிரம்மணோகி பிரதிஷ்டாங்கிற கடைசி ஸ்லோகத்தோட இதையே ரட்சையிலும் சாய்ச்சிருக்காருன்னு சொல்றார். முக்குணமற்றன்னு அடுத்த பதம் அந்த இடத்துல பகவானுக்கு சுத்த சத்துவ சம்பந்தம் இருக்கு. சுத்த சத்துவ இதோட இருக்கச்சே கூட முக்குணமற்றான்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டால் அது ரஜஸ்தமஸ் கலவாத சத்துவம். அதோட கூட அது சுத்த சத்துவம் பிரகிருதியை சேர்ந்த 3 குணங்களை விட மேற்பட்டதுன்னு சாஸ்திரங்களில் ஏற்பட்டதுன்னு சாதிக்கிறார். முடியும் தனக்கேங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான 2 நிர்வாகம் காமிக்கிறார். ஒன்று கிரீட்டின்னு அர்ஜுனனே தன் பட்டாபிஷேகம் செஞ்சது ஞாபகப்படுத்துகிறது, முடியை உடையவன் அப்படிங்கிற அர்த்தம். இன்னொன்று சிஷ்யஸ்தேகம்னு ஆரம்பிச்சான் அர்த்தம். நம புரஸ்தாத் அர்த்தம்னு சொல்றோம். இப்படி அநேக இடங்கள்ல நமஸ்காரம் பண்றதுனால அந்த முடி நிலை பெற்றதான். அதுக்கு மேல முடின்னு அதுக்கு தான் சொல்ல முடியும். அதான் பாரத் பரம் பட்டகிரீட்ட ஜுஷ்டமபி உத்தமாங்கம் நமே முகுந்தம் என்று சொல்லியிருக்கிறபடியே கேவல சுமையாக வல்லவோ இருக்கும். அப்படி என்றைக்கு சிரசு தஸ்ய உபயலிங்கம் ஆனமேத் என்கிறபடியே ஸ்லாகிக்கப்பட்ட முடிய உடையவனான்னு ஒரு விஷயம் காமிக்கிறார். இப்படி இந்த 14 சிரஸ்து தஸ்ய உபயலிங்கம் ஆனமேத் சிரஸ்து
பட் அது இருக்கு சிரஸ்தஸ்ய உபயலிங்கமானமேத்துக்கு ரெகுணம் இருக்கட்டும். அதுக்கு அர்த்தம் என்ன? உபயலிங்கமானமேத்துன்னு என்ன அர்த்தம்? உபயலிங்கம் ஆனமேத் அப்படின்னு எழுதியிருக்குது. அவருக்கு சிரஸ்ஸு ஆனமேத் சிரஸ்ஸு தஸ்ய உபயலிங்கம் ஆனமேத். அவனுடைய உபயலிங்க இதுகளை தன்னுடைய மனசுல கொண்டு வரணும்ன்றதா? புரியலையே. தேவதான் நான் ஊழிக்கிறேன். அந்த வாக்கியம் எங்க இருக்குன்னு சொன்னா அதை வந்து சொல்லிக்கலாம். உபயலிங்கம்ங்கிறது பகவானோட உபயலிங்கம். அது சிரஸ்ஸு ஆனமேத் சொல்லுது. இப்ப திருவடி தானே சொல்றது. ஆமா. கிரீடம் திருவடியில பட்டதுனா கிரீட்டம் முடியும்னு சொன்னதுக்கு காரணம் சொன்னேன். முடி நிலைக்கிறதுக்கு காரணம் திருவடி தான். சரியாம விக்கிரகமானமேத்து சொல்லுமா? தெரியல. நான் அதை 2 வருஷம் சேவிச்சதில்லை. சுவாமி எடுத்திருக்காரு. நம்ம ஒரு பொறுப்பு நமக்கு வரணும். இங்கே சொல்ல முடியாது. அதாவது வெளிவரம் பெரிய சுவாமி சாய்கிறாரு. சின்ன வயதில் கேட்டு வச்சுட்டு இருக்கேன். இங்கே உட்காந்துருக்க மனுஷாரோட உங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி. ஏன்னா நாங்கள் எதையோ வாசியில் அப்படி வச்சுருக்கோம். ஞாபகத்தை நீ உமக்கு இது இதம்பரம்னு எடுத்து பார்த்துருக்கு. அப்போ அது நிறைய உழைக்கணும். ஏன்னா நீ சொல்லணும். இல்லைன்னா நேற்றுக்கே ஆனந்தபுத்தனாச்சாரியோ சோகத்தோசம் எதோ பிடிச்சி இது எங்கே இருக்க சுவாமி கேட்டு பிடிக்க தெரியல அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே சொல்லிட்டா சேட்டு பார்க்க சைட்ல இருக்குது. வியாக்கியானம் இருக்கு. அது பார்ப்போம். வைக்கா கொடுத்துருந்தா ஆக்கிரம் தான் பார்த்து சொன்னேன். அந்த காலத்துலாம் ஆக்கிரம் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான. அவர் சிலது போட்டு சிலது போட்டு சேட்டு சுவாமி போட்டதே சிலதுக்கு அவர் ஆக்கிரம் கொடுத்து வேறு புத்தக்காரம் பார்த்துவேன். லைட்டுக்கு வந்து சொல்லி பகவான் உபயலிங்கா சமப்பட்டு சொல்றனால இன்னும் கொஞ்சம் நல்லா சஸ்பென்ஷனுக்கு வந்தா கேள்வி கேட்பேன். ராஜ்மந்திரிக்கு கேட்க மாட்டேன். தேர்வான் அந்த சுவாமி சாய்ச்சி அபிமான விஷயம். உனக்கு பொறுப்பு ஜாஸ்தி. ஏன்னா தேவன்ட்ட எல்லாம் இருக்கு. தேவன் எங்க இழுத்து போயிடும். தேவன் சொன்ன சுவாமி அர்த்தம் கேட்போம். இதனால் 14ஆம் அத்தியாயத்தோட சாரத்தை ஆதிகேசரிஜிய சுவாமி ஒரு எளிய வெண்பாக்க ஆரம்பிக்கிறார். அதையும் இங்கே சமர்ப்பிச்சுக்கிறேன். கட்டுதலும் கர்த்தாவாந்தன்மையும் அக்கட்டமைப்பும் ஒருத்தர் தான் அதை சொல்லியிருக்கார். வரைக்கும் வந்து யாருக்கிட்ட போறேன் விட்டு திகழமதின் மேவுதலும் தொட்டுவரு முக்குணத்தின் சார்பா முயன்று 14ஆம் ஓத்துக்கு முறை ஓரும் உணர்ந்து ஒத்துக்கும் உரை அதாவது கட்டுதலும் கட்டாவாம் தன்மையும் அக்கட்டமைப்பும் விட்டு திகழ் அமுதின் மேவுதலும் தொட்டு வரும் முக்குணத்தின் சார்பா முயன்று 14ஆம் ஓத்துக்கும் உரை ஓரும் உணர்ந்து. தொட்டு வரும் முக்குணத்தின் சார்பா அனாதிகாலமா உங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும் முக்குணங்களை பற்றிய கட்டுதலும் அவை ஜீவனை கட்டும் முறையும் கர்த்தாவாம் தன்மையும் அவற்றுக்குள்ள செயல்புரியும் தன்மையும் அக்கட்டமைப்பும் அந்த கட்டு நீங்கும் முறையும் விட்டு திகழ் அமுதின் மேவுதலும் அக்கட்டு விட்டவுடன் ஒளிவிடும் மரணமற்ற ஆத்மாவை அடைதலும் முயன்று உரை நன்கு விளக்கப்படும் 14ஆம் ஓத்துக்கும் 14ஆம் அத்தியாயத்திற்கு பொருளை உணர்ந்து ஓரும் ஆராய்ந்து அறிவிக்கிறாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யம் வந்து விட்டு திகழ் அமுதின் மேவுதலுங்கிறதுக்கு இங்க மரணமற்ற ஆத்மாவை அடைதலும்னு சுவாமி காமிக்கிறார். ஆனா அங்க அமிர்தஸ்யாபியஸ்ய சுகஸ்யைகாந்திகஸ்யன்ற பர்யந்தமா போயிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்க. ஆனா சுவாமிக்கு திருவுள்ளம் அமுதுன்ற சப்தத்தை பார்க்கறச்சு அதுவும் அதுக்குள்ள அடங்கி இருக்கும்னு தோன்றது. இது இப்படி பண்றது சரியான்னு தெரியல. இந்த இப்படிதான் இதுல கொடுத்துருக்கா வியாக்கியானத்துல. ஏன்னா இங்க வந்து ஆத்ம பிரகரணம்ங்கிறதுனால ஒரு வேலை அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்லோகம் கடைசி வரைக்கும் இது வரைக்கும் போகணும் அப்படின்னு தோணிக்கிறதுல அது ஒரு விஷயம். 14ஆம் அத்தியாயம் கீதார்த்த ஸ்லோக சுருக்கத்தை புத்தூர் சுவாமி இப்படி காட்டுறாரு. 1-2 ஸ்லோகம் அத்தியாயத்தினோட அறிவை புகழது. அதாவது பரம்பூயகா இதம் ஞானம். அதே மாதிரி 3-4 ஸ்லோகங்கள் ஜீவனுக்கு சரீர சம்பந்தம் பகவானாலேயே மமயோனிகி சர்வயோனிஷு. 5வது ஸ்லோகம் முக்குணங்களே பிறவிக்கு காரணம் சத்துவம் ரஜஸ் தமயத்தி குணாரா. 6, 7, 8
சுகே சஞ்சயத்தின்னு இதுதான் குணங்கள் தான். 10வது ஸ்லோகம் ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு சமயத்துல மேலோங்கி இருக்கும். ரஜஸ்தமஷ்டாமி போய சத்துவம் பவதி அப்படி. இவற்றின் காரியம் குணம் கொண்டு அறிதல், இவற்றோட காரியத்தை வச்சுட்டு தான் இந்த குணங்கள் மேலோங்கி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். சர்வத்வாரேஷு லோக பிரவருத்தி ஆரம்பா அப்பிரகாசோ பிரவருத்தி சேர்ந்த ஸ்லோகங்கள். 14-15 ஸ்லோகங்களால மரணம் அடையும் போது உள்ள குணத்தின் பலன். யதா சத்வே பிரபுத்தேது பிரளயம் யாதி தேவருது, அது ஒன்றும். ரஜசி பிரளயம் தமசி பிரளயம். ஓரோ 14-17-18 குண ஸ்லோகங்கள் ஓரொரு குணம் மேலோங்கும் போது அதோட பலன் என்ன அப்படின்னு சொல்ற வரைக்கும் கீதாதசங்கர ஸ்லோகத்தில் சொன்ன குணபந்த விதாஹா அப்படிங்கிற பாகம். அதுக்கு மேல அதாவது இங்க கர்மண சுத்தஸ்யாகு சத்வாத் சஞ்சாயத்தே ஊர்தம் கச்சந்தி. 19வது ஸ்லோகமான நாண்யம் குணேபிய கர்த்தாரம்ங்கிற ஸ்லோகத்துல தேஷாம் கர்த்திருவம்னு அங்க சொன்ன குணங்களோட செயல் தன்மை. 20வது ஸ்லோகத்துல குணங்களை கடந்தால்தான் ஆத்மானுபவம், அதாவது குணானேதான் அஜீத்தியத்வீம் தேகி அப்படிங்கிறது. 21வது ஸ்லோகத்துல கடப்பது பற்றிய அர்ஜுனனோட கேள்வி கைலிங்க ஸ்ரீ குணானேதான் அப்படின்னு. அதற்கு கண்ணனின் விடை தன் நிவர்த்தனம்ங்கிற பாகம். பிரகாசஞ்ச பிரவருத்திஞ்ச உதாசீனவத் ஆசீனः சமதுக்க சுகः மானாவமானயோ துல்லியா இந்த 4 ஸ்லோகம். 26வது கடப்பதும் பக்தியோக மூலமான அவனது இன்னருளே அப்படிங்கிறத மாஞ்ச யோகிய விசாரேன பக்தியோகேன சேவதேங்கிறதுனால தெரியுது. கடைசி ஸ்லோகமான நிகமன ஸ்லோகம் மூவகை பலனும் அவனாலேயே பலம் அத உபபத்தேன்னு சொன்ன அர்த்தத்தை கதித்ரய ஸ்வமூலத்துவம்னு கீதார்த்த சங்கர ஸ்லோகத்தில் காமிச்ச விஷயத்தையும் பிரம்மணோகி பிரதிஷ்டான்னு சங்கரிக்கிறார். இப்படி இப்போ 14வது அத்தியாயத்தோட சாரார்த்தமா இருக்கிற கிருஷ்ணனோட உத்தரம் அந்த 6 ஸ்லோகார்த்தங்களை மட்டும் சுருக்கமா அனுபவிக்கலாம். சமயாபாவாது முக்குணங்களோட பிரிவுகளையும் அவை ஜீவனை பந்தப்படுத்தும் செயல்படும் பிரகாரங்களையும் விரிவாக கேட்ட அர்ஜுனன் அவற்றிலிருந்து விடுபடும் வழியை அதை பற்றி கிருஷ்ணன்கிட்ட கேட்கிறான். அத குண அதீதஸ்ய ஸ்வரூப சூச்சனா ஆச்சார பிரகாரம் குணாத்தே ஹேதும் ச பிருச்சன் அர்ஜுன உவாச்ச அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் காட்டுறார். கைலிங்கை ஸ்ரீம் குணானேதான் அதீதோ பவதி பிரபோ கிமாச்சாரः கதம் சைதான் ஸ்ரீம் குணான் அதிவர்த்ததே சத்வாதீன் த்ரீம் குணானேதான் அதீதः கைர்லிங்கைः கைர்லக்ஷணைः உபலக்ஷிதோ பவதி. இது முதல் கேள்வி. கிமாச்சாரः கேன ஆச்சாரேண யுக்தோசௌ அஸ்ய ஸ்வரூப் யுக்திதா F and D எப்பவுமே என்ன ஆகும்? F வந்து D க்கு வரும். ஆமா இப்போ அது யுக்தோசம் அப்படி நேத்து அந்த சாம்னஹன் வந்து கேள்வி அஸ்ய ஸ்வரூபாவதத்தி லிங்கபூத ஆச்சாரः कीदृशः इत्यर्थः. कथं चैतां केनोपायेन कथं चैतां केन उपायेन सत्वादीन् त्रीन् गुणान् अधिवर्तते. 3 கேள்வி. அதாவது குணங்களை கடந்தால் இந்த சுவாதீன் ஸ்திரீன்னு பிரிக்க கூடாது, அனுசாரமாக போகணும். சுவாதீன் த்ரீன் ஆமா த்ரீன் சேர்ந்து என்ன ஆகணும்? தகாரம் தரத்து வந்ததுன்னா நகாரத்துக்கு அனுசுவாரம் நகாரம் வரலாம். சத்வாதிகளையும் ஸ்திரீகளையும் நாடுறது சொல்லுங்க. இதோட சகாரம் எப்படி வரும்? விசர்கம் இல்லையா? விசர்கங்கள் எங்க இருக்கு? விசர்கம் இல்லையாங்க இங்க நகாரம் இருக்கு. அதுக்கப்புறம் த்ரீ தானே வரணும் இல்லையா? பிரிச்சு நகாரம் வரக்கூடாது, மகாரம் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுத்தா சகாரம் வராது, த்ரீன்னே இருக்கணும். சுவாதீன த்ரீ அவ்வளவுதானே. சத்வாதீன் த்ரீ தானே. எப்படி கூட சத்வாதீன் த்ரீ குணான் அதிவர்த்ததே. தப்பு சப்தம் என்ன ஆகிடும்? பிரிச்சா ஸ்திரீன்னே பிரிக்கணும். இதுல மதச்சேதம் பண்ணா ஸ்திரீன் தான் பிரிக்கணும் ஆகிடும். ஸ்திரீன்னு ஒரு சொல்ல சத்ரீகம் ஏகாதசாகம் ஏகாதசா ஸ்திரீன் ஏகாதசாரம் அந்த ரேகம் வந்துவிடும். அதுக்கு தனியாக ரூட் தெரியாது. இது வைதிக பிரயோகம் அந்த ரூட் வந்து சகாரம் வரணும், மகாரம் தான் மட்டும்தான் வரும். அதான் நான் போட்டேன்னா சாமாரம் போடக்கூடாது. போட்டால் ஸ்திரீனே பிரிக்கணும். அங்க காயத்ரியா ஸ்திரியானே பதம் அந்த மாதிரி இல்லைங்க. சத்வாதீன் த்ரீன் குணா த்ரீன் குணா எல்லாம் வந்து அதுதான் எழுதிக்கிறது அப்படிதான். ஆமா ஆமா அது கரெக்ட். குணங்களை கடந்தான் என்பதற்கு குறிப்பு என்ன, அவன் நடவடிக்கை என்ன, கடப்பதற்கு காரணம் என்ன, இதுதான் 3 கேள்வி. இதற்கு பகவானின் மறுமாற்றம் அத்தியாயத்தின் சாரமாக அமைகிறது. பிரகாசஞ்ச பிரகிருத்திஞ்ச மோகமேவச்ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவருத்தானி காங்க்ஷதி. ஆத்ம வத்திரிக்தேஷு வஸ்தேஷு அனிஷ்டேஷு சம்பிரவருத்தானி சத்வ ரஜஸ் தமசாம் கர்மாணி காரியாணி பிரகாச
प्रवृत्ति मोहाख्यानि यो न द्वेष्टि तथा आत्मव्यतिरिक्तेषु इष्टेषु वस्तुषु तान्येव निवृत्तानि न काङ्क्षति. அதாவது அர்ஜுனா, சத்துவகாரியமான அழிவையும் ரஜசின் காரியமான செயலையும் தமசின் காரியமான விபரீத ஞானத்தையும் அனிஷ்ட விஷயங்களிலே வருமவற்றை வந்தபோது வெறுப்பதில்லை, இஷ்ட விஷயங்களில் வராமல் இருக்கும் அவற்றை வாராத போது விரும்புவதில்லை. இந்நிலைகளை பெற வழி கூறுகிறார். உதாசீனவது ஆசீனோ உணைரியோர விசாரது. வைதிக மத சத்வாதி சத்வாதி கொஞ்சம் வைதிக அனுசாரம் வந்துடும், கொஞ்சம் கஷ்டம் வராது. அப்போ கூட என்ன மோனுஸ்வாரா நஷ்ட அவதாந்தத்தை ஜலியும் இருக்கு. அவதாந்த ஜலி வரத்தை மட்டும்தான் அது இல்லாதான கேள்வியை வரும். அதனால சகாரம் தனியாக சொன்னால் சகாரமாகவே பிரிக்கணுமா போய்டும். ஏன் பண்ணிட்டார்? சத்வாதி ஸ்திரீன்னா உத்தம சுவாமியை வச்சு போட்டுறாரு. சத்வாதி ஸ்திரீ அதைத்தான் போட்டிருந்தேன். இந்த அனுசாரம் போட்டுருக்கேன், போட்டு தெரியாது. நகாரத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நகாரத்துக்கு அனுசாரம் உண்டு, மோனுஸ்வாரான்னு உண்டு, எப்பவுமே ஆதேசம் உண்டு. நகாரத்துக்கு எப்பவும் கிடையாது. அபதாந்தத்தை ஜல்லியேவ இப்போ வச்சாம்சின்னு சொல்லலாம். வச்சானுசி யசானுசி யசாம்சி நான் அபதாந்தமாக இருந்தா இது பதார்த்தத்தை சொல்லிட்டு கேள்வி. அபதார்த்தத்தைவ நகாரத்தை ஜலிபர அனுசாரா பவதி. இங்கே பதார்த்தத்தை பண்ணுறதுனால தான் கேள்வி. த்ரீன்றது பதார்த்தம், த்ரீன் தனி. அதாவது சத்வாதின்றது பதார்த்தம். பதார்த்த நகாரத்துக்கு மகாரம் வராது, சகாரம் மேலே வராது. அப்போ என்ன சத்வாதி ஸ்திரீன்னு நிற்கிறதே நீ சேர்த்துருக்குறவன் நாவும் சாவும் சேர்ந்து சொல்கிறேன். புத்தகத்தை வேணா பார்த்துருவோம். இவ்வளோ தெரியாது. இதில் போட்டு அனுசாரம் போட்டால் அனுசாரம் தான் போட்டோம்னு சொன்னேன். அனுசாரத்துக்கு வர நான் போடக்கூடாது. அது ரெண்டும் ஈக்குவலண்ட் இல்லை. மூவும் நீவும் ஈக்குவலண்ட் இல்லை. பண்ணக்கூடாது. எல்லாம் சில சமயத்து ஈக்குவலாக வரும். ஸ்திரீ கூட அது தப்பான அடியே நல்லா அது பாடவேறமே வேற அடியே. நமக்கு பாடமே மாறி போயிடும். அதை வச்சுட்டோம் நம்ம. ஏன் நம்ம அதை வச்சுக்கணும்? நம்மளது புஸ்தகம் வச்சுக்கணும். இது பண்ணிருக்கிறது மூல ஸ்லோகம் மூல ஸ்லோகம் தானே. அதுல மூல ஸ்லோகம் பாடவேதம் உண்டு. மூல ஸ்லோகம் தான் பாடவேறமே வருது. இல்ல பாடவேதங்களை உத்தம சுவாமி தனியா காமிச்சு. உத்தம சுவாமி இல்லையா இது சொல்றேன். உத்தம சுவாமி ஸ்லோகம் மட்டும் கீதை இருக்கு. பாடவேதம் நிறைய 745 ஸ்லோகம் மட்டும். சகயஜ்ஞாம் பிரயாசித்வா ஸ்ரேஷ்சத்தும் ஸ்ரேயோ போக்தும். அது அதை நம்ப வேண்டாம். தப்பு எனக்கு தெரிஞ்சு பாருந்தா இதெல்லாம் வந்திருக்கிறேன். தெரிஞ்சுதான் அட்டன் பண்ணதான் எவன் ஆத்மாவை காண்பதில் திருப்தியுற்று வேறு விஷயங்களில் கவனமற்று இருக்கிறானோ, சத்வாதி குணங்களாலே வெறுப்பு விருப்பு மூலமாக அசைக்கப்படாமல் இருக்கிறானோ, எவன் சத்வாதி குணங்கள் தங்கள் செயல்களை செய்கின்றன என்றே எண்ணி வாழா இருக்கிறானோ, அவற்றின் செயலுக்கு தக்கவாறு நடவாமல் இருக்கிறானோ, இன்னும் கிரியாபதம் இல்லாதனால இதை தொடர்ந்து இருக்குங்க. சமதுக்க சுக்க ஸ்வஸ்தக சமதோஷ்டாட்சம் காஞ்சனா துல்லிய பிரியாத்தியோ தீரக துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதி மானவமானயோ ஸ்துல்ய ஸ்துல்யோ மித்ராதி பக்ஷயோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீத ச உச்யதே. சமதுக்க சுக்கः சமதுக்க சுக்கः சுக துக்கயோः சமச்சித்தः ஸ்வஸ்தः ஸ்வஸ்மின் ஸ்திதः. இது ஒரு சுவாரஸ்யம். ஸ்வாத்மைக பிரியத்வேன தத் व्यतिरिक्त புத்திராதி ஜன்ம மரணாதி சுக துக்கயோः சமச்சித்தः இத்யர்த்தः. ததயேவ समवर्तात्म काचनः ततएव तुल्यप्रिया प्रियः तुल्यप्रिया प्रिय विषयः धीरः प्रकृत्यात्म विवेक कुशलः ततएव तुल्यनिन्दात्म संस्तुतिः आत्मनि मनुष्यादि अभिमानकृत गुणागुण निमित्त स्तुति निन्दयोः स्व असंबंध अनुसंधानेन तुल्यचित्तः तत्प्रयुक्त मानवमानयोः तत्प्रयुक्त मित्रादि पक्षयोरपि स्वसंबंध अभावादेव तुल्यचित्तः तथा देहित्व प्रयुक्त सर्व आरंभ परित्यागी यः एवं भूतः सः पुनातीतः उच्यते. दुःखத்திலும் சுகத்திலும் ஒரே விதமாக இருப்பவன், தன் ஆத்மாவிலே நிலையுற்றவன், மண்கட்டி கல் கணக்கம் எல்லாம் சமமாக நினைப்பவன், சுகதுக்க காரணமான இஷ்டானிஷ்ட வஸ்துக்களை சமமாக கொண்டவன், ஆத்ம விவேகம் ஊற்றவன், தன்னை பழிப்பதையும் போவதையும் சமமாக நினைப்பவன், பிறர் மனத்தாலும் உடலாலும் செய்யும் அகௌரவ அகௌரவங்களில் சமநிலையை உடையவன், சிநேகிதனுடையவும் வேஷியினுடையவும் பக்கல்களில் ஒரே விதமாக இருப்பவன், ஆத்மா
அவன் குணங்களை கடந்தவனாக சொல்லப்படுகிறான். இப்படி குணாதீதனுக்கு அறிகுறியும் ஆச்சாரமும் சொல்லப்பட்டன. இந்நிலைக்கு முக்கியமான உபாயத்தை உரைக்கிறார். அதைவம் ரூப குணாத்தியே பிரதான ஹேதுமாக மாஞ்சைவ யோக்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்மபூயாய கல்பதே நாண்யம் குணேபியः கர்த்தாரம் இத்யாதினா உக்தேன பிரகிருத்யாத்ம விவேக அனுசந்தான மாத்திரேன ந குணாத்யயः சம்பத்ஸ்யதே. அத ஏவம்னு பூசி போடக்கூடாது. எல்லாம் போன ஸ்லைட் எடுக்கணும். போன ஸ்லைட் முன்னே அதைவம் இங்கே சரி அதைவமுக்கு அப்புறம் ஸ்பேஸ் ஒரு அதைவம் ரூப அதைவம் ரூபம் கிடையாது. இதுவே கூட அப்படி பார்த்தா ஏவம் ரூப குணாத்தியமும் கூட சேர்த்துதான். ரூப குணாத்தியம் அந்த மாதிரி அநேவம் விதுஷான் அநேவம் விதுஷான் அநேவம் விதுஷானே வந்து அந்த மாதிரி நடுவில் இருக்க வேண்டாம். இந்த ஏவம்ங்கிறது அப்ப இது வரைக்கும் சொல்லப்பட்ட விதம் ஏவம் ரூப ரூபம் தனி குணம் தனியா ஏவம் ரூப குணங்கள் போறோம். ஏவம் ரூப குணானா வச்சையே விக்கிரகம் சொல்ல சொன்னா இந்த வாக்கியத்துக்கு அத ஏவம் ரூப குணாத்தியே ஏவம் ரூப குணானா வச்சையம் முதல்ல சொல்லணும். ஏவம் விதானம் ரூபானம் நாலு சமாசம் இருக்குது. ரூப குணா ஏவம் ரூபம் பேசது ஏவம் ரூபம் இது முதல்ல. ஏவம் ரூபா குணா எஸ்யா அது பௌரி. அதுக்கப்புறம் தத்துவம் ஒரு கர்மதாரே ஒரு பௌரி தத்துவம் அப்புறம் பௌரி. அதனால் 3 சமாசம் சேர்ந்து 4 பதம் உள்ளது. இது சதுஷ்பத சமாசம் தான் ஈதிஷ குணாக இருந்துச்சு ஏவம் ரூப குணாத்தியம். அதுக்கு மேல ஆகாங்க பண்ணிடணும். குணாத்தியம் கடைசியில் இருக்கிறதா ஏவம் இவ்விதமாக. அதனாலதான் நீங்க கேட்கிறேன். கேட்டது காரணம் உண்டு சுவாமி. சொன்ன ஸ்லோகத்துல அவதாரிதான் சொல்றேன். ஸ்லோகத்தை என்னன்னு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அங்கே யஹ அவிவிச்சாரேன பக்தி யோகேன தேவத்தை. இந்த அவிவிச்சார பக்தி யோகம் தான் தேவம் குணாத்தியத்துக்கு. குணா சமதீத்தியான்னு சொன்னா கீதுஷமானதுன்றது தேவைப்படும். இந்த பதம் என்ன பண்ணணும்? ஏவம் ரூப குணாத்தியம் ஈதிஷ ஏவம் பிரகாரக குணானாம் அத்தியம். குணங்களுடைய காரியம் சொல்லிவிட்டு அந்த குணங்கள் காரியத்தை எல்லாம் இவன் தாண்டனமா இருந்தா என்ன நினைச்சுக்கோ. அந்த குணங்களுக்கும் இவன் மனசுல வாங்கிக்க வேண்டிய விஷயம் ஏவம் ரூப குணாத்தியம். ஏவம் ரூப குணா ஒரே போதும். எவன் பிரகிருதி வேறு ஆத்மா வேறு என்ற விவேகத்தோடு மட்டும் நிற்காமல் வேறொன்றும் கடந்தாத பக்தியோகம் அதன் அங்கங்கள் எல்லாம் கொண்டு எனக்கு சேவை செய்கிறானோ அவன் அந்த பக்தி மேன்மையால் இந்த குணங்களை செவனே கடந்து ஆத்மாவின் உண்மை நிலைக்கு தகுதி பெறுகிறான். நாண்யம் குணேபியः கர்த்தாரம் பிரம்மணோ ஹி உத்திஷ்டாஹம் அமிர்தஸ்ய ஆப்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்ய ஏகாந்திகஸ்ய ச ஹி சப்தः ஹேதௌ यस्मात् अहम् अव्यभिचारि भक्तियोगेन सेवितः अमृतस्य अव्ययस्य च ब्रह्मणः प्रतिष्ठा. अव्यभिचारि भक्तियोगेन सिग्नल उंटुंटदना சொல்லும் பொழுதே நமக்கு ப்ராப்ளம் வருது. அவ்வியபிசாரி பக்தி யோகேன சேவிதः எங்களோட ஸ்வேதலாம் என்ன நம்ம சொல்லுவாங்க சொல்லுங்க அவ்வியபிசாரி தனி மதமாயிடலாம். அப்படியே இது பிரம வராத்துக்கு என்ன பண்ண சேர்த்தே வேத இல்லாம அவ்வியபிசாரியா அவ்வியபிசாரிச்ச பக்தி யோகஸ்ய அவ்வியபிசாரி பக்தி யோகம் தெரியணும். வேத இல்லாம தான் தெரியும். அவ்வியபிசாரம்னா பலாந்தர பிரார்த்தனை நடத்துமா வந்து தேவதாந்திர பிரார்த்தனை எல்லாமே விபிச்சரிக்க மாதிரி இந்த பக்தி யோகம் என்ன வழியோ நல்வாதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் சேர்த்துக்காது. अमृतस्य अव्ययस्य च ब्रह्मणः प्रतिष्ठा तथा शाश्वतस्य धर्मस्य अतिशयित नित्यैश्वर्यस्य ऐकान्तिकस्य च सुखस्य वासुदेव सर्वम् इत्यादिना निर्दिष्टस्य ज्ञानिनः प्राप्यस्य सुखस्य इत्यर्थः. यद्यपि शाश्वत धर्मशब्दः प्रापकवचनः तथापि पूर्वोत्तरयोः प्राप्यरूपत्वेन तत्साहचर्यात् अयमपि प्राप्य लक्षणः. என்ன அர்த்தம் एतदुक्तं भवति दैवी ह्येषा गुणमयी मम माया दुरतया मामेव ये प्रपद्यन्ते इति आरभ्य गुणात्ययस्य तत्पूर्वक अक्षरैश्वर्य भगवत्प्राप्तीनां च भगवत्प्रपत्त्येक उपायतायाः प्रतिपादितत्वात् एकान्त भगवत्प्रपत्त्येक उपायो गुणात्ययः तत्पूर्वक ब्रह्मभावश्च इति. ஏனெனில் நான் அழியாத ஞான சங்கோச்சமும் இல்லாத சுத்த ஜீவநிலைக்கும் கைவல்யத்திற்கும் வெகுகாலம் நீடிக்கும் தர்மபலனான ஐஸ்வர்யத்திற்கும் பூரண பிரம்ம ஒன்றின் அனுபவமேயாம் மோட்ச
ஸோ இதில் சொன்ன விஷயம் ஆத்மானுபவ விஷயமே கீழே கூறப்பட்டதால் முதலில் அதை கூறினார். பிரம்மணோகி பிரதிஷ்டாகம்னு ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம் என்ற மூன்று பலன்களும் என் விஷயமான பக்தியினாலேயே பெறப்பட வேண்டியிருப்பதால் என்னிடம் பக்தி உள்ளவனுக்கு ஆத்மநிலை நன்கு கைகூடும் என்றபடி 3 பலன்களை சேர்க்க 3 சகாரம். இவ்வாறு பிரகிருதி குணங்களை பற்றிய விவரம் இந்த குணத்தினை விபாகாதிகாரத்தில் விவரமாக கேட்டதுக்கு பிராபகம் பிராபகம்னு சொல்றது தர்மம் பிராபகமாக இருந்தாலும் கூட மற்றது பிராபிகமாக இருந்தால அதுக்கு ரட்சகம் இதுன்னு அந்த வாக்கியத்தை பற்றி கேட்டேன். சாஸ்வத அதாவது பிரம்ம ஏதான் சத்வாதீன் குணான் துரத்தியான் அதீத்திய பிரம்மபூயாய பிரம்மத்வாய முன்னாடி அந்த கடைசி வாக்கியம் यद्यपि शाश्वत धर्म शब्दः प्राप्त वचनः तथापि पूर्वोत्तरयोः प्राप्यरूपत्वेन अयमपि प्राप्य लक्षकः अयमपि प्राप्यं பிராபியத்தை பற்றி சொல்ல வரேன். 1 3 பிராபியத்தை சொல்றது, நடுவுக்கு பிராபியத்தை சொல்றது. ஆனால் அது நடுவுக்கு தான் இதுக்கும் ரட்சணையா இருக்கணும்னு வாக்கியத்துக்கு அர்த்தம் வருது. அப்படியா பார்த்து சொல்லு. அதுதான் கேட்குறாரு ஒரு கேள்வி. முக்கியமான விஷயம் பாஷைக்கார சமயாபாவம் சுருக்கிட்டாரு. எதை சுருக்கணுமோ அதை சுருக்கணும், எதை விஸ்தரிக்கணும் அதை விஸ்தரிக்கணும். முக்குடமாயெல்லாம் அந்த பாட்டெல்லாம் சொல்லிக்கவே வேண்டாம் முடியும். இதுதான் முடிஞ்சு ஒரு விஷயம் எல்லாருக்கும் கோபிச்சக்கூடாது. அவன் என்ன பண்ணுறான், எனக்கு கீதார்த்த சங்கரம் ரொம்ப உபாதையம், அது கீதார்த்த சங்கர சாஸ்திரம் வைக்கிறது. இப்போ கீதா பாஷ்யம் சாஸ்திரம் வைக்கிறான். கீதா தப்பா எடுத்துக்கூடாது. கீதா பாஷ்ய சாஸ்திரம் வச்சா கீதா பாஷ்யத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அதில் மந்தி இருக்கு சொல்றாங்க, அதை விட்டுட்டு குங்குணமாய்க்கு அர்த்தம் சொல்லிட்டு யார் நாம தான் காரணத்தை கெடுக்கணும். 40 குணம் கொடுக்குறான். சமயாபாவம் இருக்குமே சொல்லணும். சமயாபாவத்தில் என்ன தேவையில்லையோ அதான் சொல்லி சமயம் பட்சணம் பண்ணி இது சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் பாட்சி எம்பெருமானார் வாக்கியது, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க? यद्यपि शाश्वत धर्म शब्दः प्रापक वचनः शाश्वत धर्मம் தர்மங்கிறதே வந்து சாதனம்னு சொல்றதுனால ததாபி இந்த இடத்துல பூர்வ உத்தரயோகோ பிராபிய ரூபத்வேன இங்க முன்னாலேயும் பிரம்மணோகி பிரதிஷ்டாகம்னு பிராபியத்தை சொன்னது, பின்னாலேயும் சுகஸ்ய ஐகாந்திகஸ்யன்னு பிராபியத்தை சொல்லி இது ரெண்டுக்கும் நடுவில் தன் சாகச்சரியாது அயமபி பிராபிய லட்சகா. இந்த லட்சணார்த்தம் தான் சொல்றதே ஒழிய முதல்ல பக்தியை அர்த்தம் சாய்கிறது. என்ன இருக்குங்க கேள்வி என்ன வந்தது? பிரம்மணோகி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய சாஸ்வதஸ்ய சுகஸ்ய ஐகாந்திகஸ்ய. இப்போ தர்மம்னா என்ன அர்த்தம்? சாதனம், அதாவது பிராபிய சாதனம் தர்மம். தர்மம்ங்கிறது பிராபகம், பிராபிய சாதனம். பிராபிய சாதனத்தோட சேர்த்து பிராபகத்தையும் பட்டியல் போட்டிருக்காங்க கிருஷ்ணன். இங்கே லட்சணார்த்தமாக எடுத்துக்கணுன்ற கங்காயாம் கோஷா மாதிரி இது வந்து முக்கிய அர்த்தம் இல்லை. இங்கே தர்ம சப்தம், ஏன்னா கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்ங்கிற இடத்துல தர்மத்தை பிராபியமாகவும் சொல்கிறாளே, அதனால தர்ம சப்தத்துக்கு வந்து பிராபிய அர்த்தமும் பிரயோகங்களில் காணப்படுறது. அப்போ அதே நம்ம ஏதா கிருஷ்ணம் தர்மமாவும் சத்வத்தை எழுதி பாட்சியக்காரர் சாகச்சரியத்தாலன்னு அதையும் சொல்றாரு. அடியேன் அங்க வந்து இந்த இடத்துல பிரகரணத்துல சாகச்சரியத்தினால அப்படி அர்த்தம் சொல்றோம். அடி உடனே கிருஷ்ணன் தர்ம சனாதனம் ராம விக்கிரகமான தர்மம் எல்லாம் போடக்கூடாது. இதே பாஷ்ய காலக்ஷேபம் பண்ணிடுவான். எம்பெருமானாருடைய பங்கியை சேவிச்சவாள் பட்டு எது உண்டோ அதுதான் சொல்லணும். இங்க கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் இருக்கு, அதெல்லாம் தர்ம சப்தம் சாகச்சரியம் முதல்ல சொல்லிட்டேன், அதனால கொஞ்சம் சப்போர்ட்டிவா அதை சொன்னேன். சந்தேகத்தை கிளப்பிண்டு அது காரணம் சொல்றேன். இந்த இடத்துல இப்படிதான் ஒத்துக்கொண்டதுனால இப்படி சொல்றோம். அப்போ ரக்கணையா நேரார்த்தம் சொன்னா ரக்கணையா எடுத்துக்க. அதுக்காக சொல்ல விட்டு கேட்டான், ஏன் இப்படி சொன்னதால நடுவில் சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகசைகாந்திக சித்தாந்திக நடுவில் தர்மத்தை சொல்லிவிட்டாங்க. முதல்ல சொன்னதும் கூட பிராபியமா போயிடுது. அதனால அமிர்தாபியமும் பிராபியமா இருக்கு, சுகாய்காந்திகம் பிராபியமா இருக்கு. நடுவில் சாஸ்வத தர்மத்தை சொல்லிட்டாங்க. அதை நுட்பமா வியாக்கியானம் பண்ணியிருக்காரு, ரசிக்கணும். தேவையில்ல அண்ணா சொல்றது, அண்ணா சொல்ற வார்த்தை ஏதாவது கேட்க முடியும்.